பிற்போக்கான காரியங்களுக்குள்ள ஆபிரகாமுடைய சந்ததி மாட்டிக்கிட்டு இருக்குது. என்ன 7 பிற்போக்கான காரியம்? 1 பாவம், 2வது நியாயப்பிரமாணத்தின் சாபம். பாவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆபிரகாமுடைய அந்த பணக்கார வம்சத்தில் உள்ள ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு எங்க கரெக்டாக கனெக்ட் பண்றாரு பாருங்க. இயேசு இப்படி விட்டுருங்க. இப்போ அண்ணன் ஆபிரகாம், நான் ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் எனக்கு வரணும். இப்போ நான் எதில் மாட்டிகிட்டு இருக்கேன்னா 7 காரியத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன். 1 நான் பாவத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன், 2வது சாபத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேன். மாட்டிகிட்டு இருக்கிற ஆள் யாரு? பெரும் செல்வந்தன், கோடீஸ்வர வம்சம், பரம்பரை பணக்கார பிள்ளையா இருக்கிறேன். ஆனால் நான் பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், சாபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், வியாதியில் பாடுகளில் மரண பயத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன். 3, 4வது பற்றாக்குறை கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், 5வது தோல்வி மனப்பான்மையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், பிசாசின் ராஜ்யத்தின் அடிமைத்தனத்தில், 7வது அளவிற்குட்பட்ட பரிபூர்ணம் இல்லாத ஒரு முழுமை இல்லாத வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்குத்தத்தின்படி சுதந்திரவாளி, இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். யோசித்து பாருங்க. பயங்கர குடியாரனா இருக்கிறேன். அப்பா எனக்கு எழுதி கொடுக்கணும்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள பிசாசு மாட்ட வச்சுட்டான். இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. என்ன மறந்து போச்சுன்னா, ஆபிரகாமுடைய சந்ததின்றது மறந்து போச்சு, ஆசீர்வாதங்கள் மறந்து போச்சு, எனக்கு வர வேண்டியதை நான் கிளைம் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கிறத பிதாவாகிய தேவன் பார்த்தாரு. பார்த்துட்டு தம்முடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக அனுப்பினாரு? இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக அனுப்பினாரு? இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆளை கொண்டு போய் இயேசு விசுவாசிக்க வச்சு கிறிஸ்தவனா மாத்திரைக்கு அனுப்பல. வெயிட், கிறிஸ்தவனா மாத்திரைக்கு அனுப்பல. பிரெயினிங்க வா, பிரெயின் தான் இயேசுன்னு வைங்க. இவர்கிட்ட அனுப்பி இவருக்கு கீழ்ப்படிஞ்சு இவருக்கு நான் இருக்கிறது இவரை பின்பற்றி நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்படி நினைக்கிறாங்க, இவர் கிறிஸ்துவ பின்பற்றி பரலோகத்துக்கு போய் தான் பிரதர் எல்லாம் நினைக்கிறாங்க. இல்லை, இப்போ கிறிஸ்துவை எனக்காக பிதா அனுப்புனதே எதுக்குன்னா ஒரு அல்டிமேட் பர்பஸ் இருக்குது. என்னன்னா, மக்கள் நினைக்கிறாங்க இந்த பாவிக்கும் கிறிஸ்துவுக்கும் தான் சம்பந்தம் நினைக்கிறாங்க. இந்த பாவி சாபத்தில் இருக்கிற ஆளு, வியாதியில் இருக்கிற ஆளு இப்படி இருப்பதற்கு காரணமே இவர் ஆபிரகாமுடைய சந்ததின்றதை அறியாமல் இருக்கிறான். இப்படி போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறான், சிறைப்பட்டு கிடக்கிறான், மாட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ கிறிஸ்துவ அனுப்பி இவரை இந்த மனு வர்க்கத்தை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்கி, அப்படி விடுதலை ஆக்கும் போதெல்லாம் இயேசு என்ன கேட்கிறாரு? ஆபிரகாமின் குமாரத்தை நீ எப்படி இருக்கலாம்? இப்படி ஆபிரகாமுடைய குமாரத்தை எப்படி நீ சாகலாம்? ஆபிரகாமுடைய குமாரத்தை எப்படி நீ பயப்படலாம்? ஆபிரகாமுடைய குமாரத்தை உடனே தான் அவனுக்கு யோசிக்குதான். ஹலோ, மனுஷன் ஏன் இப்படி இருக்கலாம்? அப்படி கேட்கல, ஆபிரகாமுடைய குமாரத்தை ஏன் எப்படி இருக்கலாம்னு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே தான் ஐ ஓப்பனிங் ஆகுது, கண்ணு திறக்குது. ஆபிரகாமின் குமாரத்தை இப்படி இருக்கக்கூடாதா? ஹலோ, பாக்கியராஜனுடைய சன்னு ஏழையா இருக்கலாம், ஆபிரகாமுடைய வம்சத்தில் வர்ற பாக்கியராஜனுடைய சன்னு ஏழையா இருக்க கூடவே கூடாது. புரியுதா இல்லையா? ஆபிரகாமுடைய பரம்பரையில வர்ற நீ, அப்போ பிரச்சனை என்ன? நான் உங்களுக்கு போன வரங்களில் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்போ பிசாசு என்ன பண்ணா, எப்படி அனுப்ப இப்படி சிக்க வச்சான் அப்படின்னா, பிசாசு இப்போ இயேசு கேட்கிறாரு, ஆபிரகாமுடைய குமாரத்தை நீ எப்படி கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கேட்கிறார். பிசாசு எப்படி உங்களை கட்டி வச்சிருக்கலாம்னு கேட்கும்போது என்ன அங்க அந்த ரீசன், காஸ் என்ன வெளிப்படுதுன்னா, எப்படி நம்ம கட்டப்பட்டுச்சுன்னா இக்னோரன்ஸ்னால கட்டப்பட்டுச்சு, அறிவீனத்தினால. என்ன அறிவீனம்? எங்க அப்பா பாக்கியராஜ்ன்ற அறிவு நல்லா இருக்கு. அப்பா யார்? பாக்கியராஜ், பி முத்துக்குமார். ஓ பாக்கியராஜ், இதுல அறிவு இருக்கு. ஆனா என்ன அறிவு இல்லை? நான் ஆபிரகாமுடைய குமாரன்ற அறிவு இல்லை. பிசாசு அழகா கட்டி வச்சிட்டான். பணக்கார வம்சம்ன்ற அறிவு எனக்கு இல்லை. என் பரம்பரை, என் தலைமுறை ஆபிரகாமுடைய வம்சம்ன்ற அறிவு இல்லாத அளவுக்கு அறிவீனத்தினாலே மனு வர்க்கத்தை கட்டி வச்சிட்டான். அப்போ நிறைய பேருக்கு கேள்வி, அப்போ ஆபிரகாமுடைய வம்சம்னு சொன்னால் நாமெல்லாம் புறஜாதிகளாச்சே, அவங்க ஆபிரகாம் இஸ்ரவேலர்களாச்சே. இந்த கதையெல்லாம் வரும்னு தான் பவுல் சொல்றாரு. புறஜாதிகளுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரும்படியாக கிறிஸ்து நமக்காக சாபமானார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய வம்சம்ன்றதுக்கு
ஒரு அத்தாட்சியை கொடுப்பது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். கிறிஸ்து ஆபிரகாமையும் பிரிந்து கிடக்கிற ஆபிரகாமுடைய சந்ததிகளையும் இணைக்கிற மத்தியஸ்தராய் இருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. நான் ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன். என்னையும் என் தகப்பன் ஆபிரகாமையும் இணைக்கும்படியாக கிறிஸ்து மத்தியஸ்தராய் இந்த உலகத்திற்கு வந்தார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பிரையனுக்கு. ஓ பிரைஸ் காட். உங்க நெத்தியில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்க தலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு பணக்கார பரம்பரை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணாடியில் போய் பாருங்க. உங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருப்பது நீங்கள் ஒரு பணக்கார பரம்பரை. நீங்கள் உங்கள் தலையில எழுதப்பட்டிருப்பது, சூட்டப்பட்டிருப்பது, நீங்கள் ஒரு ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது. இப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த அம்மாவுக்கு இயேசு பிரசங்கம் பண்ண வந்தார். இப்போ நமக்கு இயேசு, இன்னொரு இயேசு வரப்போறதில்லை. அந்த அம்மாவுக்கு விசுவாசி எடுத்துக்கணும். ஆனால் நமக்கு எல்லாம் எழுதப்பட்டாயிடுச்சு. 2025 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த விசுவாசத்தில் நான் கிளைம் பண்ணணும். சொல்லுங்க, கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணணும். ஒரு பிஸ்னஸில் இறங்கணும். நான் ஏன் அந்த இடத்துக்கு வர்றேன் தெரியுமா? எப்பவுமே நீங்கள் உங்கள் மனப்பான்மை மாறி பிஸ்னஸில் இறங்கணும். நான் ஒரு பணக்கார பரம்பரையை சேர்ந்த ஆளுன்னு பிஸ்னஸில் இறங்கணும். நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்னு இறங்கணும். ஹல்லேலூயா. இங்கேருந்து போன உடனே இந்த அறிவு அப்படியே நீடித்திருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் ரெக்கார்டிங் பண்ணுறது. மறுபடி கேட்கணும். மறுபடி காலையில் உள்ளே புகுத்தணும். நான் ஒரு பணக்கார பரம்பரையை சேர்ந்த ஆள். நான் சொல்கிறேன், நேற்றுக்கு நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க. இந்த புத்தி, இந்த வெளிச்சம் வந்த உடனே இந்த உற்சாகம் உங்களை, நான் சொல்கிறேன், ஒரு தொழிலை துவங்குகிறவர்களாக மாற்றும். ஒரு புதிய ஆரம்பங்களை செய்கிறவர்களாய் மாற்றும். ஒருவேளை நான் சொல்றேன், ஹலோ, நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சாதனையே என்ன தெரியுமா? நம்முடைய மூதோதையர்கள் போடாத கோடுகளை நாம் போட போகிறோம். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய மூதோதையர்கள் செய்யாத காரியத்தை நாம் செய்ய போகிறோம். நம்முடைய மூதோதையர்கள் துவங்காத காரியங்களை நாம் துவங்க போகிறோம். ஹலோ, நம்முடைய மூதோதையர்கள் பார்க்காத நிறைய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் அனுபவிக்க போகிறோம். நல்லா கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த லிங்க்ல நம்மளை இணைச்சிருக்கிறார். அந்த லிங்க்குள்ள நமக்கு பிளட் ஊறிக்கிட்டு இருக்குது. இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க புதிதாக துவங்குகிறவர்கள் சொல்லுங்க, நான் புதுசா ஒன்று துவங்க போகிறேன். இது வரைக்கும் யாருமே துவங்கலன்றது மேட்டரே கிடையாது. எங்க அப்பாவுக்கு தெரியாது பிசினஸ், அதனால நீங்க செய்ய வேண்டாமா? இல்ல, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க புதிய ஒரு நபர், நீங்க ஒரு புதிய பிரம்மாண்டம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சொல்லுங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் 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 ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கிளைம் பண்ற ஆளு. கிளைம் பண்ணணும். கிளைம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கிளைம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கிளைம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் இங்கே இருந்துக்கிட்டு நான் விசுவாசிக்கிட்டே இருக்கிறேன். அண்ணன் ஃபோன் தருவார் விசுவாசிக்கிட்டே இருக்கிறேன். இவர் ஃபோன் தருவது எப்போ நடக்கும்? அவர் நினச்சா தான் நடக்கும். அம்மாவா இல்லையா? பாருங்க, இப்போ இயேசு, அவர் அண்ணன் இயேசு, நான் பெரும்பாலும் ஸ்திரீ, நானும் எல்லாம் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இயேசு என்னை தொடுவார், இயேசு என்ன என் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? அவருக்கே தெரியாதா? இதானே நம்ம ஜபம். ஆமென். ஆனால் இந்த அம்மா ஒரு வேற மாதிரி, நம்ம சர்ச்சு வந்த அம்மாவாக இருக்கும் போல. இந்த அம்மா நம்ம பிரசங்கத்தை எப்பயோ கேட்டிருக்கும் போல, காதில் விழுந்திருக்கும் போல. இந்த அம்மா என்ன பண்ணுறா? அப்படியே நகர்ந்து போயிட்டு டக்குன்னு வஸ்திரத்தை தொட்டுறா. தொட்ட உடனே பெரும்பாடு நின்றுச்சு. இவ போய் கிளைம் பண்ணிட்டா. சொல்லுங்க, கிளைம் பண்ணிட்டா. போய் எடுத்துக்கிட்டா. சொல்லுங்க, எடுத்துக்கிட்டா. அப்போ எடுப்பதற்கு என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் தான் பிரச்சனை. எடுப்பதற்கு என்ன செய்யணும்? ஒன்று, இருக்கிற இடத்த விட்டு எழும்பணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிற வரைக்கும் உங்கள் கையில் அது வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரெண்டாவது, நீங்கள் எழும்பும் போதே கூட்ட நெருக்கடி, நெரிசல் உண்டாகும். கூட்டம் நெருக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ ஆண்டவருக்கு எனக்கு கொடுக்கணும்னு சித்தம் இருந்தா இந்த கூட்டத்தெல்லாம் காலி பண்ண மாட்டாரா? காலி பண்ண மாட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவார். நான் தான் போன வாரம் சொன்னேன், நீங்கள் விசுவாசித்து எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது 10 பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக எழுப்பி நிற்கும். ஒரு ஆமேன், நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த 10 பிரச்சனை எஞ்சி நிற்குதுனாலே நீங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க கிளைம் பண்ண ரெடி ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் வாயை திறக்கணும். சார் கொஞ்சம் வழி விடுங்க, அக்கா கொஞ்சம் வழி விடுங்க, அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. எல்லாம் திட்டு வாங்கறதுக்கு ரெடியா இருக்கணும். சொல்லுங்க, திட்டு வாங்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா நான் திட்ட காதுல போடுற ஆள் இல்லை.
காரி துப்புறத காதில் போடுற ஆள் இல்லை. நான் ஒரு ஃபோக்கஸ்டா, சொல்லுங்க ஃபோக்கஸ்டா, நான் ஒரு குறிக்கோளோட, நான் ஒரு ஃபெய்த்தோட நான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு எல்லாம் சீன்னு பார்க்குறவங்க நான் போய் தொட்டுட்டு சுகமாகி வரும்போது வேற மாதிரி பார்ப்பாங்க. சொல்லுங்க, வாயில கை வச்சிருப்பாங்க, மூக்கு மேல கை வச்சிருப்பாங்க. ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன். இப்ப நான் வந்து அவர் கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டு இல்ல, நான் போய் எடுத்துட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, எடுத்துட்டு வந்துட்டேன். கர்த்தர் இன்றைக்கு எடுக்கிறவர்களை எதிர்பார்க்கிறார். ஐயத்தட்டி ஆண்டவர் ஜெபம் பண்றவங்களை எதிர்பார்க்கல, கர்த்தர் எடுக்கிறவங்களை எதிர்பார்க்கிறார். விசுவாசித்து எடுக்கிறவங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நெருக்கிட்டு இருக்காங்க சார், அது இதெல்லாம் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு காரணமா? ஒன்றும் நடக்கல சார், எங்களுக்கு அந்த பிசினஸ் எல்லாம் தெரியாது சார். ஹலோ, இதெல்லாம் ஒரு ஆபிரகாம் சந்ததிக்கு ஒரு காரணமா? எனக்கெல்லாம் படிப்பு வராது சார், இதெல்லாம் ஆபிரகாமுடைய குடும்பம் பேச வேண்டிய பேச்சா? ஆமாவா இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, பைபிள் காலேஜ் எல்லாம் நடத்துறது நமக்கு வருமா? அதுக்குன்னு சிலர் இல்லையா? நான் சொல்றேன், யாருமே நடத்த முடியாது நம்மள மாதிரி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி யாரும் சொல்லுங்க, என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது, என்ன மாதிரி யாருமே கிளைம் பண்ண முடியாது. நான் சொல்றேன், நீங்க போய் கிளைம் பண்ணணும், எந்திரிக்கணும், பிரச்சனைகளை சந்திக்கணும். இல்லைங்க, பிரச்சனை இல்லாத ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல கர்த்தர் வச்சிருக்கேன். கர்த்தர் வைக்கல, பிசாசு வச்சிருக்கிறான். 18 வருஷமா உங்களை ஒரு சேர்ல கம்ஃபர்ட்டா உட்கார வச்சது இயேசு இல்ல, பிசாசு. ஓ ராபோ ஷேகாபோ, ஹல்லேலூயா. கோயிலுக்குள்ள வரும்போது அந்த அம்மா வந்து போய் ஒரு சேர்ல உட்கார்ந்தா, அந்த சேர்ல உட்கார்ந்த நபரை பிசாசும் சரி பாஸ்டர்ஸும் சரி டிஸ்டர்பே பண்ணல. சில சமயங்களில் நம்மளை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏசு மட்டும் அந்த அம்மாவை டிஸ்டர்ப் பண்றாரு. அம்மா நீ தான் எந்திரி, அம்மா நீ தான் எந்திரிமா. அவன் சுத்தி சுத்தி பார்க்குறா. நம்மளை இதுவரைக்கும் 18 வருஷமா ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணலையே சார். நான் சொல்லுகிறேன், நீங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருப்பதே கம்ஃபர்ட் ஜோன்ல பிசாசு உங்களை வைத்திருப்பது. ஆமென் சொல்லுங்க. நீங்க டிஸ்டர்ப்ட் ஆகுறீங்கன்னா, ஓ இயேசு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். சுகம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். நம்ம அப்பதான் கூணி நிமிந்து பார்க்க முடியல, ஏதோ சத்தம் மட்டும் கேட்குது. அப்படியே சைடா பார்க்குறா, யாரு அந்த ஆளு? இவ்வளவு நாள் டிஸ்டர்ப் பண்ணாத, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தேன், இப்போ என்ன ஒரு நபர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு, என்னுடைய பிரச்சனையை சொல்றாருன்னு சுத்தி முத்தி அப்படி குனிஞ்சுக்கிட்டே பார்க்குறா. பக்கத்தில் மட்டும் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தை இப்படி கட்டப்பட்டிருக்கலாம். ஓ ஜீசஸ், ஆமென். நம்ம உட்காந்துச்சா நிமிந்துச்சா என்ன ஒன்றும் புரியல எனக்கு. இப்படிதான் இருந்திருக்கும் போல, தடியை வச்சுட்டு இருந்திருக்கும் போல. ஆமாவா இல்லையா? தடியை தான் வச்சுட்டு இருந்திருக்கோம். நம்ம ஏசு பேசுறது கேட்டே இருந்திருப்பா. கூப்பிட்டா, வசனம் சொல்லுது, அவரை அழைத்தார், நம்ம வந்துச்சு, தொட்டார். இப்பதான் முதல் முறையா நிமிந்து பார்க்கறான். ஹல்லேலூயா. 18 வருஷமா நிமிரலங்க, இப்பதான் நிமிர்றான். இத்தனை வருஷமா கோயிலுக்கு போனீங்கல்ல, நிமிரல. கர்த்தர் இன்னைக்கு உங்களை நிமிர்த்துகிறார். மனசுல உள்ளத்தெல்லாம் நிமிர்த்துக்கிறார். நல்லா நிமிருங்க பாப்போம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்துருச்சு. இப்போ எல்லாம் இப்போ கிளைம் பண்ண வேண்டியதான். ஆமென். ஹல்லேலூயா. 18 வருஷமா நிமிராது, இன்னைக்கு நிமிர்ந்துருச்சு, கிளைம் பண்ணியாச்சு. இப்போ இந்த அம்மா எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கம்பீரமா. ஓகே, முதல்ல தடியை விட்டுருப்பாங்க. ஆமென். ஒன்று சொல்கிறேன், இவ்வளவு நாள் நீங்கள் யாரை எதை சப்போர்ட்டாக வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களோ, இயேசு உங்களுக்கானதை நீங்கள் கிளைம் பண்ணும்போது, இயேசு வைத்திருக்கிற உங்களுக்கானதை நீங்கள் கிளைம் பண்ணும்போது, அந்த சப்போர்ட் உங்களை விட்டு வெளியேறும். தூக்கி போட ஆரம்பிப்பீங்க. சொல்லுங்க, தூக்கி போடுங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த சப்போர்ட்டில் தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு பிடிக்க முடியல, எனக்கு பிடிக்க விருப்பம் இல்லை, இந்த சப்போர்ட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் நிமிரும் போது இந்த சப்போர்ட் தேவை இருக்காது. ஓ, கையை தான் தட்டுங்களேன், கையை தட்டி. ஆமென். அந்த சப்போர்ட்டை தூக்கி போடுவீங்க. அந்த சப்போர்ட்டை தூக்கி போட்டிருப்பீங்க. 18 இயர்ஸா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல அந்த அம்மாவால. 18 இயர்ஸா சௌகரியம் இல்லை வாழ்க்கையில. சீட்டு கம்ஃபர்ட்டா இருந்தது, லைஃப் கம்ஃபர்ட்டா இல்லை. ஹலோ,
ஹலோ, வேலை கம்ஃபர்ட்டா இருக்குது, பட் வருமானம் கம்ஃபர்ட்டா இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்திலிருந்து உங்களுடைய லைஃப் சேஞ்சிங், சீட் சேஞ்சிங் அல்ல, லைஃப் சேஞ்சிங் நீங்க காண ஆரம்பிப்பீங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்க. ரிசீவ் பண்றீங்களா? ஹல்லேலூயா. இயேசு உங்களை டிஸ்டர்ப் பண்றதுனால நீங்க கிளைம் பண்றதுக்கு தான். அப்ப நீங்க கிளைம் பண்ணணும். எத்தனை பேர் கிளைம் பண்ணணும்னு சொல்றீங்க? நான் கிளைம் பண்ணணும், எழும்பணும், பிரச்சனைகளை சந்திக்கணும், சவால்களை ஃபேஸ் பண்ணணும். முடங்கி இருக்கிறீங்கன்னா முன்னேறவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் முடங்கி இருக்க வைத்திருப்பது இயேசு அல்ல. இல்லைங்க, அடியன் ரொம்ப நிதானமாக இருக்கேன் பிரதர். ஹலோ, இந்த நிதானம் வந்து உங்களுக்கு நல்ல குணம் கிடையாது. நிதானம் நல்ல குணம்தான், ஆனால் இது தேவையில்லாத நிதானம். எத்தனை வயசில்? 45 50 வயசு வரைக்கும் நிதானமா? எப்போ சார் அப்போ எழும்புவீங்க? 18 வருஷமாக இந்த அம்மா என்னென்ன பண்ணியிருந்துருக்கலாம். ஒருவேளை இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ, 18 வருஷம் ஆச்சு. ஒருவேளை 18 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வெளிச்சம் நம்ம கோயிலுக்கு வந்திருந்தா பிரசங்கம் பண்ணி நிமிர்ந்துருக்கும். பிரசங்கத்தை கேட்டு 18 வருஷத்துக்கு முன்னாலே நிமிர்ந்துருந்தா நம்மளாம் சொல்கிறோம்ல, காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பிரதர். அந்த அம்மா சொல்லியிருக்கோம், நான் காலத்தை வேஸ்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வாரத்தில் இந்த செய்தியை கேட்டேன். 18 வருஷங்கள் அப்புறம் அந்த இயேசு பேசின செய்தியை கேட்குறான். 18 வருஷம் கழிச்சு நிமிர்ந்த உடனே ஸ்டிக்கெல்லாம் தூக்கி போட்டு வெளியே போகும்போது அவளுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். வந்து இயேசுக்கிட்ட கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சார், ஏன் சார் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் வந்துருக்கக்கூடாதா? ஆமாவா இல்லையா? செல்வியம்மா என்கிட்ட பல முறை கேட்ட கேள்வி. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தீங்கன்னா இந்த லேண்டை விற்றுருக்க மாட்டேன். இந்த 10 வருஷத்துக்கு முன்னால் வந்திருந்தீங்கன்னா இந்த விதத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஹலோ, சில சமயங்களில் 18 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்க கூடாதான்ற கேள்வி. ஆனால் அவள் சொல்லியிருப்பாள், ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு அது வந்தீரே, மகிழ்ச்சியோட போயிருப்பா. ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கர்த்தர் கிளியர் பண்ணுறார். இப்போ நீங்கள் கிளைம் பண்ணணும். உங்கள் வயசை பார்க்கக்கூடாது, உங்கள் கஷ்டமான சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. ஒரு பொட்டன்ஷியலை உள்ளே வச்சிருக்கிறாரு, ஒரு ஆற்றல் திறமை உள்ளே வைக்கப்பட்டிருக்குது. உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் விதை, ஒரு சீடு, ஒரு பெரிய விருட்சத்தை வச்சிருக்குது உள்ள. நீங்க எழும்ப வேண்டும், நீங்க ஐடியா பண்ண வேண்டும், நீங்க யோசித்து பார்க்க வேண்டும், காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எழும்ப வேண்டும். நீங்க எழும்புனீங்கன்னா தலைமுறை மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எழும்பாத வரையிலும் உங்களுடைய தலைமுறையை கோலியாத்துக்கு முன்னாலேயே நிறுத்திக்கிட்டு இருப்பீங்க. யூ ஹாவ் டு ரைஸ், நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்க எழும்ப வேண்டும். நீங்கள் எழும்பாத வரையிலும் ஒரு டாக்டர் குடும்பம் வரவே முடியாது. நீங்கள் எழும்பாத வரையில் ஒரு வக்கீல் குடும்பம் உங்கள் குடும்பத்தில் வர முடியாது. நீங்கள் எழும்பாத வரையிலும் நான் சொல்றேன், வியாதி தொன்று தொட்டு போய்கிட்டே இருக்கும். யூ ஹாவ் டு ஸ்டாப் த சிக்னஸ். யூ ஹாவ் டு ஸ்டாப். நீங்கள் எழும்பி நிறுத்த வேண்டும். ஓ லார்ட், ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் பொய் சொன்னான். பொய் சொல்லுகிற ஒரு கேரக்டரை குடும்பத்துக்குள்ள கடத்தி விட்டான். ஈசாக்கு பொய் சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஈசாக்கு பொய் சொன்னான், ஒரு கேரக்டரை கடத்தி விட்டான். யாக்கோபு எத்தனாவை மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு பொய் சொன்னான், எத்தனாய் மாறினான், ஏமாற்றப்பட்டான். அவனுடைய சந்ததியிலே ஒருவன் எழும்பினான், அந்த தலைமுறை சாபத்தை நிறுத்தினான். அவன்தான் யோசேப்பு. அவன் எழும்பினான். எப்படி எழும்பினான்னா, எங்க அப்பா யாக்கோபை போல இருக்க மாட்டேன், எங்க தாத்தா ஈசாக்கு போல இருக்க மாட்டேன், பூட்டன் ஆபிரகாம் போல இருக்க மாட்டேன், நான் ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவேன் எழும்பினான். நீங்கள் எப்பொழுது எழும்புகிறீர்களோ தேவனுடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தின்படி, அப்பொழுது நீங்கள் அந்த செயினை பிரேக் பண்றீங்க, அந்த லிங்கை பிரேக் பண்றீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வம்சம் வேற. பைபிள் யாத்ராம் புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம்னு ஆரம்பிக்கல, யோசேப்புன்னு ஆரம்பிக்குது. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓ ஜீசஸ், யோசேப்புன்னு ஆரம்பிக்குது. யூ ஹேவ் டு பிரேக் த செயின். அந்த சந்ததிகளுடைய சாப லிங்க நீங்க தான் கட் பண்ணணும். இல்லைங்க, எங்க அப்பா 10வது தான் படிச்சிருக்காரு, நான் வந்து +2 படிச்சிட்டேன்ல. இல்லை, நீங்க அந்த செயினை பிரேக் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எழும்பி கிளைம் பண்ண வேண்டும்.
நீங்கள் எழும்பி புதிய வரலாறை எழுத வேண்டும், சரித்திரத்தை எழுத வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்களா? இருதயத்தில் உள்ளத்தில் தரமாக தீர்மானிங்க. குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் தரமாக தீர்மானிங்க. உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் ஜபத்திலலாம் இல்லை, ஜபம் உபவாசத்துலலாம் இல்லை. உங்கள் லைஃப் சேஞ்சிங் உங்களுடைய அசாதாரணமான தீர்மானத்தில்